குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உள்ள கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வெளியில் வந்து பின்னாடி எடுக்கிறேன். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதனால் இன்றைக்கு 26 அழகான தனுர் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாதம் பகல் 10 உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கிறிஸ்மஸ் தினம் அழகாக நடந்து முடிந்துவிட்டது. இன்று 26/12/2025 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் மாதம், விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள். சஷ்டி திதி காலைல 10:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு வந்து சப்தமி திதி, சதய நட்சத்திரம், பூரட்டாதி, தியாஜிதம், சித்த யோகம், கரிநாள், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீ நம்மாழ்வார் கஜேந்திர மோட்சம் லீலை, திருக்குற்றாலம் ஸ்ரீ குற்றாலநாதர் வெள்ளிச்சப்பரத்தில் புறப்பாடு, கண்டருளுளர், சூரிய உதயம் 6:26, தனுர் நாளிகை 3:40, திதி சப்தமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரியம் 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலையில் எல்லாம் மாலை 6:30 to 7:30. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3, ராகுகாலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. ராசி பலன்: மேஷம் மேன்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் ஆர்வம், சிம்மம் இன்பம், கன்னி நட்பு, துலாம் நலம், விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு ஆக்கம், பரிசு, கும்பம் உயர்வு, மீனம் அன்பு. சந்திராஷ்டிரமம்: மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு குழந்தைகள் தினம். குழந்தைங்க இல்லைன்னா என்ன இருக்குது? குழந்தையும் தெய்வம் ஒன்று. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை செல்வங்கிறது மிகப்பெரிய விஷயம். குழந்தைகள் தினம், அந்த அழகான குழந்தைகள் தினத்தை நாம் போற்றுவோம். நாளை இல்லை 28ஆம் தேதி தான் குழந்தைகள் தினம். நாளைய தினம் என்ன தெரியுங்களா? மகாத்மா காமாட்சி தாசர் தோட்டம். நாளைக்கு ஒரு விசேஷமும் இல்லை. ஓகே, நம்ம வந்து கடன் பிரச்சனைகள் தீர என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அத்தனையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய ராசி: செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வேங்கடம் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். மார்கழியின் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, மார்கழியின் 11ஆம் நாள், கரிநாள், சஷ்டி விரதம், தனுர் மகா வியாழ சிரார்த்தம். நாளைக்கு வியாதிபாத ஸ்தானம், அதாவது திங்கட்கிழமை தான் மோகினி அலங்காரம், கெட்போட்டம் ஆரம்பம் காலை 6:30 வரைக்கும். இன்றைய நட்சத்திர பலன் பார்க்கலாமா? ராசி நட்சத்திர பலன்: அஸ்வினி, குடும்பத்தினரால் நன்மை. பரணி, பூர்வீக சொத்து முடிவுக்கு வரும் நாள். கிருத்திகை, நண்பர்களால் உதவி கிடைக்கும் நாள். ரோகிணி, பிரயாணத்தில் வெற்றி. மிருகசீரிடம், மனைவியினால் நன்மை. திருவாதிரை, கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூசம், நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள். பூசம், மகிழ்ச்சி ஏற்படும் நாள். ஆயில்யம், வருமானம் அதிகரிக்கும் நாள். மகம், கவனமாக இருக்க வேண்டிய நாள். பூரம், செல்வம் சேரும் நாள். உத்திரம், செலவுகள் ஏற்படும் நாள், கவனமாக இருக்க வேண்டும். சித்திரை, வழக்குகளில் வெற்றி. சுவாதி, புனித பயணம் செய்ய நமக்கு செய்தி வரும். விசாகம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அனுஷம், நினைத்த காரியம் நடக்கும். கேட்டை, செலவுகள் ஏற்படும் நாள். மூலம், தொட்டது துலங்கும். போராடம், நற்பலன்கள் அதிகரிக்கும் நாள். திருவோணம், அனைத்து விஷயங்களும் நன்மையாக நடக்கும். அவிட்டம், வழக்குகளில் வெற்றி.
சதயம் காரிய தடைகள் நீங்கும் நாள். பூரட்டாதி குடும்பத்தினரால் நன்மை ஏற்படும். உத்திரட்டாதி நற்பலன்கள் அதிகம் ஏற்படும். ரேவதி காரிய தடைகள் நீங்கும். இது ராசி நட்சத்திர பலன். நம்ம இன்னும் சரி, நாம் இன்னைக்கு கடன் தீர்வதற்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, நம்ம குளிச்சு எப்பவும் போல் நம்ம செய்கிற தொழிலை செய்துட்டு மேலே ஏதாவது செய்யலாமா என்னான்னு யோசிச்சுக்கிட்டுருங்க. அதே மாதிரி குலதெய்வ கோயிலில் 6 மாதத்திற்கு ஒரு நாள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் 2 விளக்கு போடுங்க. டெய்லியுமே நினைங்க 2 அகல் விளக்கு போடுங்க. இல்லைன்னா முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 6 மாதத்திற்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் அங்கே மண்ணுக்குன்னு இருந்ததுன்னா, இல்லாட்டினே ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுட்டு வந்து கூட வீட்டில் வைங்க. அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரும். இதுதான் நம்மளுடைய அந்த குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வந்து வச்சு கூட புதுசாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி முன்னாடி வைங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரும். தூப தீபாரணை, அதாவது தீபம், கற்பூரம், தூப தீபாரணை காட்டி அதை வச்சிங்கன்னா நம்மளுடைய வீட்டினோட கஷ்டங்கள் கடன்கள் தீர்ந்து சுபிக்ஷமாக நன்றாக இருக்கும். அதுக்கு கூட ஒரு தாமரை இதழ், மாவிலை கட்டாயம் இது பண்ணுங்க. அதே மாதிரி மாவிலை தோரணம் மாதத்தில் ஒரு தடவையாவது மாவிலை பிச்சுட்டு வந்து சாமிக்கிட்டேயும் வைங்க, வீட்டு முன்னாடியும் நீங்கள் கட்டுங்க. இதுதான் நம்மளுடைய கடன்கள் கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான முக்கிய வழிகள், இன்றைய வழிகள். நான் தினம் ஒன்று சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி அதிகமான வட்டிக்கு பணம் வாங்காதீங்க. கம்மி வட்டிக்கு, 1 ரூபா வட்டினாவே நம்ம இப்போ எனக்கெல்லாம் 7-8 லட்ச ரூபா இருக்குது. 1 ரூபா வட்டினாலே மாதம் 10,000 ரூபா இருக்குது. இல்லை பேங்க்கில் அதை எப்படி இது பண்ணுறது, சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நிதானமாக செயல்பட்டு இது பண்ணுங்கள். நமக்கு சூரியனை கண்ட பனி போல எல்லாம் நீங்கிடும். ஓகே, அடுத்த வீடியோ.